என்னுடைய பேர் எல்எஸ் பிரபு. நான் முன்னாள் லயலா கல்லூரியினுடைய மாணவர். நான் காங்கிரஸ் கட்சியில் ஒரு 12 ஆண்டுகளாக விவசாய மாநில செயலாளராக மக்களுக்கு சேவை பண்ணிட்டு வந்தேன். தளபதி 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கையில் நான் கல்லூரி படிக்கிற காலத்துலேருந்து நான் தளபதி ரசிகர். அதனால் கட்சி ஆரம்பிச்சுன்னா உடனடியாக நான் தளபதி கட்சியில் போய் சேர்ந்தேன். யார் மூலமானா நம்ம ரோகிணி தேட்டர் ரேவந்த் இப்போ மதுரையில் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருக்கார். அவர் மூலியமாக குஷியானந்த பொதுச் செயலாளரை பார்த்து நான் சேர்ந்தேன். அப்போ சேரையில் என்னை அறந்தாங்கி தொகுதியுடைய எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நீங்கள் இருங்க, அதுக்கான மக்களுக்கு சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லி பொதுச் செயலாளர் நமக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாரு. அப்போ உத்தரவாதம் கொடுக்கையில் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஐயா இருக்காங்க, அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இவங்க எல்லாருமே தான் பேசுகிறாங்க, என்ன செலவு பண்ணுவீங்க, என்ன செய்வீங்க அப்படின்னு. நான் மக்களுக்கு ஒரு 60 ஒரு 80 லட்சம் ரூபாய்ட்டு நான் செலவு பண்ணுறேன். என்னுடைய சொந்த வருமானத்திலேருந்து நான் செலவு பண்ணி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள். நான் போனதுக்கப்புறம் தான் அறந்தாங்கி தொகுதியே தமிழக வெற்றிகள் ஒரு எழுச்சி பெற்றுச்சு. அப்போ மாவட்ட செயலாளராக மக்கள் தளபதி மக்கள் இயக்கத்தில் இருந்த பையன் அவர் பர்வேஸ்னவர், அவரை மாவட்ட செயலாளர் அறிவிக்கிறாங்க. என்னை இல்லாமல் அனுமதி இல்லாமல் நீ போய் பொதுச் செயலாளரை பார்த்துட்டு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னை எந்த பொறுப்பும் போட விடாமல் நம்மளை ரொம்ப காலி பண்ணுற நோக்கத்திலே இருந்தாப்புல. ஆனால் மக்கள் செல்வாக்கு எனக்கு தான். அவர் புதுக்கோட்டை மாவட்டம், நான் அறந்தாங்கி தொகுதி. இது வரைக்கும் அவர் மாவட்ட செயலாளர் பர்வேஸ் ₹1 கூட அவர் சொந்த பணத்தில் அந்த மக்களுக்கு எதை செஞ்சிருக்க மாட்டார். ஒரு இறப்புக்கு தன்னுடைய வீட்டுக்கு போயிருக்க மாட்டார், எந்த பிரச்சனைக்கு போயிருக்க மாட்டார். ஒரு கல்யாணம்னா கட் அவுட் வைக்கணும், ஃபோக்கஸ் பண்ணணும், இப்படிங்கிற சிந்தனை மட்டும் தான் இருந்துச்சு. நான் மாற்று அரசியல் வரணும், தளபதியினுடைய ரசிகனாக இருந்து நம்ம உண்மையாக உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொகுதி மத்தியத்தில் என் பேர் தான் உத்தேச பட்டியலையும் வேட்பாளர் பட்டியலையும் வந்துச்சு. அவர் பொதுச் செயலாளர் உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு தம்பி அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னார். ஆனால் பர்வேஸ் என்ன பண்ணுறாரு, நான் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டேன். என்ன அறிக்கை விட்டேன் அப்படின்னா, என்னுடைய சொந்த வருமானத்தின் என்னை வேட்பாளராக தளபதி அறிவித்தால் என்னுடைய சொந்த பணத்தில் தாய் தகப்பனை இழந்த பெண் குழந்தைகளுக்கு 2.5 சென்ட் இடம் 25 பேருக்கு ஆண்டுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு 8 திட்டங்கள் அறிவிச்சிருந்தேன். இதெல்லாம் அவருக்கு ஏற்றுக்கிற முடியலை. இது எப்படி நீங்கள் அறிவிக்கிறீங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி என் கூட ஒரு வாக்குவாதத்தில் இருந்தார். அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி எனக்கு என்னதான் பதில் சொல்கிறேன், ஏன்னா நம்ம மாவட்ட செயலாளரை நம்ம பகைச்சிடக்கூடாது, கட்சி உள்ள 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம தளபதிக்காக நம்ம உழைக்கணும் அப்படிங்கிறதுனால 2 வருடங்களாக நான் பொறுமையாக இருந்தேன். நானும் எவ்வளோதோ அவமானப்படுத்துறது மாதிரிலாம் செயல்பாடுகளில் ஈடுபட்டார், அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இவர் ஒன்றிய செயலாளர்களை விட்டு அவர் ஃபோட்டோவை போடாத, இவர் ஃபோட்டோவை போடாத அப்படிங்கிற மாதிரி இவர் நம்மளை ரொம்ப இது பண்ணார். ஆனால் நமக்கு தளபதிக்காக ஒரே ஒரு பேருக்காக மட்டும் எந்த தவறான விஷயத்தில் நம்ம ஈடுபடாமல் கட்சிக்காக நம்ம இருந்தோம். இப்போ லாஸ்ட் நினச்சா அவர் நிற்கிறது புதுக்கோட்டை தொகுதின்னு தான் அவர் விருப்பமனு கொடுத்துருந்தாப்புல. இப்போ நம்ம நம்ம விடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் 4 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி வேறு தொகுதிக்கு செலவுன்னு உங்களால் பண்ண முடியுமா, செய்ய முடியுமா அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக சாட்டை துறைமுருகன் கூட அவர் நான் பேட்டியோட பார்த்தேன், ஏதோ 2 கோடி ரூபா பணம்லாம் கேட்டான் அப்படின்னு. அதெல்லாம் நடந்தது உண்மை. என்னைட்டெலாம் அந்த மாதிரி சாயலில் தான் அவங்க பேசுனாங்க. அதாவது வெளிப்படையாக சொல்லாமல் நீங்கள் தனியாக பாருங்கள், தனியாக பேசுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதியாக அறிவிச்சா நிற்போம். நான் என்னுடைய நோக்கம் மக்களுக்கு சேவை செய்ய தான் வந்திருக்கணும், யாருக்கும் பணம் கொடுத்து சீட்டு வாங்கி நான் நிற்கணும்னு அவசியமே எனக்கு இல்லை. அப்படிப்பட்ட சீட்டு நமக்கு தேவையில்லை அப்படின்னு நான் கொஞ்சம் நாள் அமைதியாக இருந்துட்டேன். திரும்ப அவர் ஃபோன் பண்ணி உங்கள் பேரையும் தான் நான் கொடுத்துருக்கிறேன் தளபதி கிட்ட அப்படின்னு முந்தானத்தை சொல்கிறாப்புல. உங்கள் பேரையும் தான் கொடுத்துருக்குறேன், ஆனால் தளபதி யாரை அறிவிக்கிறாரோ நம்ம சேர்ந்து செயல்படுவோம் அப்படின்னு. என்னை விஜய் தளபதி கிட்ட நான் கட்சியில் சேர்ந்ததுலேருந்து நான் ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருந்தால இது வரைக்கும் தளபதிகிட்ட என்னை கூட்டிகிட்டே போகலை. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, என்னை மாவட்ட செயலாளர் நீங்கள் தான் அறந்தாங்கி தொகுதிக்கு உங்களை நான் பிரித்து தர்றேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வாக்குறுதி கொடுக்குறாப்புல. கொடுத்துவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இணைச்செயலாளர் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொறுப்பெல்லாம் போட்டாங்கல்ல, அப்போயில என்னை என்னோட ஆதார் கார்டு எல்லாத்தையும் வாங்கி ஒரு பொறுப்புக்கு அறிவிக்கிறதுக்கு சென்னைக்கு வரச்சுடுறாப்புல. இப்போ நான் சென்னைக்கு கரெக்டாக அவர் உள்ளே போகையில் ஒரு 3 மணிக்கு, நீங்கள் 5 மணிக்கு வந்துருக்கிறாங்க, 3 மணிக்கு போகணும். இல்லை தலைவா உங்களுக்கு இப்போ வேணாம், உங்களுக்கு பெரிய பொறுப்பாக நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சொல்கிறாப்புல. சரி ஓகே நம்ம மாவட்ட செயலாளர் போய் பிரச்சனை சண்டை பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக அதனையும் கடந்து வந்துட்டேன். இப்போ ரீசெண்டாக அங்கே என்ன பண்ணுறாப்புல, அவர் ஒரு இஸ்லாமியர் சமூகத்தை சேர்ந்தவர், சாதியின் அடிப்படையிலையும் அவர் உள்ளுணர்வுலாம் பண்ணுறாரு. முதல்ல சேரையில் அவர் என்ன இது இருக்காருன்னு நமக்கு தெரியாது.
அங்கே போவையில் ஒரு தவறான ஒரு சிந்தனையை வந்து சொன்னார். எப்படின்னா உள்ள நிற்கிறது ஒரு 6 பேர் ஒன்றிய செயலாளர் நிற்கிறாங்க, நான் வந்து உட்கார்ந்துருக்கிறேன். அப்போ இந்த 6 பேர் யாரில் 2 பேர் யாருன்னு எனக்கு தெரியும், மீதி 4 பேர் யாரும் எனக்கு தெரியாது. அப்போயிலும் வேற ஒரு சமூகத்தை சொல்லி நான் அந்த சமூகம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அவன் ஏன் இதை சொல்கிறாரு எனக்கு தெரியலை. ஒருவேளை அவங்க யாரும் இருந்திருப்பாங்களோ இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அதை விட்டுட்டேன். அது கடந்த ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் தான் அது விவரமே எனக்கு தெரிஞ்சிச்சு. இவர் வந்து இது எதுக்காக சொன்னார் அப்படிங்கிறது ஒரு விவரம் தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து அறந்தாங்கி தொகுதியில் அவருக்கு யாரை தெரியும், யார் வீட்டுக்காச்சும் போயிருப்பாப்புலையா, இல்லை ஒரு இறப்புக்கு போயிருப்பாப்புலையா, அந்த மண்ணில் அறந்தாங்கி தொகுதியில் மண்ணில் யார் இருந்தாலும் அதை தளபதி யாரை வேணுமாலும் அறிவிக்கட்டும். பர்வேஸ் என்ற ஒரு மாவட்ட செயலாளர் வந்து புதுக்கோட்டையில் உள்ள அறிவித்தால் நான் சுயேட்சையாக நாம் களங்காண்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவர் வந்து ஒரு சரியான எல்லாரையும் அரவணைச்சு மக்களுக்கு வந்து சேவை பண்ண நோக்கம் இல்லை, ஃபோக்கஸ் மட்டும்தான் அவருக்கு வந்து. இங்கேருந்து யாரும் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து அவரை மீறி யாரும் தளபதியை பார்த்துடக்கூடாது, பொதுச்செயலரை பார்த்துடக்கூடாது, யாரையுமே யாரும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பல. ஒரு ஃபோட்டோ எடுத்து சும்மா ஒரு யதார்த்தமாக ஒரு ஆதரவு இருந்துச்சுனாவோ ஒரு பொதுச்செயலர் எங்கேயோ பார்க்குற முடிச்சுக்கிறேங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சா ஆகா இவன் பார்த்துட்டா இவன் கதை முடி அப்படிங்கிற நோக்கத்துக்கு அங்கே ஆளுகளை செட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஒரு கேவலமான ஒரு தரமற்ற ஒரு செயல் அவர் வந்து ஈடுபட்டு இருக்காரு. அதனால தளபதி வந்து நாளைக்கு வந்து வேட்பாளர் அறிவிக்கிறது மாதிரி தகவல் வந்திருக்கு. இது வரைக்கும் நம்மளை வந்து எப்படின்னா இப்போ வந்து என்னன்னா அவர் அறந்தாங்கி தொழில் என்னன்னா பிரபுராஜாவை வந்து நம்ம எதிர்த்து பண்ணோம்னா எங்களுடைய சமூக ஓட்டு அங்கே அதிகம், அங்கே வந்து அறந்தாங்கி தொழில் என்னுடைய சமூக ஓட்டு அதிகம், இவரை பகைச்சிட்டோம்னா நமக்கு சிக்கலாகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 நாளாக சமரசமாக நம்மள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன், அறந்தாங்கி முள்ள நீங்கள் யாருக்கு வேணுமாலும் சீட்டை கொடுங்க, அதுக்கு தளபதிக்காக தளபதியோடைய பேருக்காக நாங்கள் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். மாவட்ட செயலாளருக்கு அங்கே இப்போ அறந்தாங்கி கொடுத்தா அவர் டெபாசிட்டை இழப்பார். நான் சுயேட்சையாக களங்காணுவேன். ஏன்னா எனக்கு அரசியல் அனுபவம் இருக்குது, என்னுடைய சொந்த பணத்தை, அதாவது இது வந்து நம்பிக்கை மோசடின்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தனுக்கு வந்து எப்படின்னா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதை வந்து நான் முன்னாடியே வந்து தலைமை கழகத்துக்கு சொல்லிட்டேன், ரோகிணி தேட்டர் உரிமையாளருக்கு சொன்னேன், இப்போ ரேவந்துக்கு சொன்னேன், பொதுச் செயலாளரை பார்த்து விருப்பமுனையை கொண்டு கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்து விவரத்தையும் சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கான எந்த ஸ்டெப்பையுமே அவங்க வந்து எடுக்கலை. எனக்காக ரொம்ப போராடி ரோகிணி தேட்டர் ஓனர் சொன்னாப்புல. ஆனால் அவரையும் வந்து இவன் சொல்கிறாப்புல எங்கள் தாத்தா அரசியல்வாதி, எங்கள் அப்பா அரசியல்வாதி, நான் 3ஆவது தலைமுறை அரசியல்வாதி, என்னை மிஞ்சி நான் கையெழுத்து போட்டால் தான் 6 மாவட்டத்தில் நான் கையெழுத்து போட்டால் தான் எவனுக்கு தான் சீட்டு அப்படிங்கிறாப்புல. அந்த மாதிரி என்கிட்ட சவாலாக பேசுகிறாப்புல. அதே மாதிரி என்ன வாட்ஸ்அப் காலில் தான் பேசுவாப்புல. குற்றங்களை வந்து வாட்ஸ்அப் காலில் பேசுவான், நேர்மையாக இருக்கிறேன் நேர்மையாக ஃபோன் பண்ணி நேரடியாக பேசுவாப்புல. அப்படி பேசுறது இல்லை, வாட்ஸ்அப் காலில் தான். ஆனால் வாட்ஸ்அப் காலில் பேசினா உடனே ரெக்கார்ட் பண்ண முடியாது, செய்ய முடியாது. நான் என்ன சொல்கிறேன், தளபதியை நேசித்து வந்தேன், நான் ஒரு தளபதி ரசிகனாக வந்தேன், என் சொந்த பணத்தை நான் செலவு பண்ணி தான் செஞ்ச மக்களுக்காக. என்னுடைய அனுபவத்துக்கு சொல்கிறேன். கடந்த ஒரு 1.5 வருஷமாக நிறைய நாளத்தில் மே 1க்கு உழைப்பாளர் தின, தளபதி பிறந்த நாள், மாநாடு, எல்லாத்துக்கும் நீங்கள் அறந்தாங்கி மக்கள்கிட்ட யார்கிட்ட விசாரிச்சு கேட்டாலும் எல்எஸ் பிரபுன்னு தான் பேர் வரும் தாவேக்கால. அப்படி உள்ளதை இவனை விட்டா நம்மளை மிஞ்சி பண்ணிடுவான் செஞ்சிருவான்னு இதே மாதிரி எல்லா மாவட்டத்திலையுமே இருக்கு. இந்த மாவட்ட செயலாளர்கள் பண்றதுனால தளபதியினுடைய பேரை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து இந்த மாவட்ட செயலர் என்ன பண்றான்னு தலைமை வந்து கண்காணிக்கணும். ஒரு பையன் வந்து இப்போ வந்து ஒரு தகப்பன் தாய் தகப்பன் இருக்காரு, எங்கள் தகப்பன் வந்து தளபதி தான். அப்போ புள்ள தவறு பண்ணுச்சுன்னா கொலையே பண்ணிட்டு வந்தாலும் புள்ள ஏற்றிட முடியுமா? தப்புன்னு சொல்லணும். அப்போ தான் அந்த கட்சி வளரும். இல்லைன்னா இது வளராத அளவுக்கு இவங்க பண்ணிடுவாங்க. மாவட்ட செயலாளருக்கு வந்து அறிவித்தால் டெபாசிட்டு அறந்தாங்கில அவர் வந்து காலி பண்ணுவார். காலியாக, ஏன்னா அவர் ஓட்டு போட மாட்டாங்க. எப்படி ஓட்டு போடுவாங்க? இன்னொரு மாவட்டத்தில் உள்ளவரை, இன்னொரு தொகுதியில் உள்ளவரை, இந்த தொகுதியில் வந்து ஏதாச்சும் நலத்து பண்ணியிருக்கணும், மக்களோட மக்களாக கலந்துருக்கணும். மெயின் அடிப்படை விஷயம் என்ன, ஒரு மக்கள் வந்து ஒரு இறப்புனா உடனே வரணும், ஒரு சின்ன ஸ்டேஷனில் பிரச்சனை அப்படின்னா உடனே நம்ம மாவட்ட செயலாளர் ஃபோன் பண்ணி சொல்லணும். இதுதான் ஒரு சராசரி. இது இந்த விஷயத்தில் எதையுமே அவர் வந்து பண்ணதில்லை. அதனால் என்னுடைய விஷயத்தை நான் என்னுடைய ஆதங்கத்தை தளபதிக்கு வந்து இதை கொண்டு போகணும், இது வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு. ஆனால் அவர் எப்படி இது 3 தலைமுறை அரசியல் சொல்கிறாரோ அதே போன்று நான் சொல்கிறேன். நான் முதல் தலைமுறை அரசியல், என்னுடைய அரசியல் அனுபவத்தில் சொல்கிறேன். மாவட்டத்தில் பர்வேஸுக்கு வந்து அறந்தாங்கி ஒதுக்கினால் அவர் டெபாசிட் காலியாக சுயேட்சை வேட்பாளராக அதுக்காக எந்த லெவலுக்கு இறங்கி நான் மக்களுக்கு பணியாற்றுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வந்து பொதுச் செயலாளர் ரேவந்த் மூலியமாக போய் சேர்ந்தோம். ஐயா எல்லாமே வந்திருந்தாங்க. இந்த ஆமா ஊர்ஜிதப்படுத்துறேன். இது தெரியுது, அவருக்கு தெரியல.
அங்க விஜய் சார எல்லாருமே பிரச்சனை கொடுக்குறீங்க, எல்லாருமே இன்ஸ்டால போடுறீங்க, இன்ஸ்டா பாக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்படி இருந்தா அவருக்கு தெரியாம இருக்கு என்ன காரணம்? அதுக்கு காரணம் என்னன்னா, அவர்கிட்ட போன் இல்லையா? இல்ல இல்ல அவர் என்ன இந்த விஷயத்த அங்க கொண்டே போகாத அளவுக்கு தடை பண்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, பிரச்சனைகள் எல்லா தொகுதியும் இருக்கு. பிரச்சனை ஒன்று தம்பி வாங்க, என்னப்பா உனக்கு பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை தம்பி, நீ இந்த விஷயத்த பண்ண முடியுமா செய்ய முடியும், உனக்கு அடுத்த வாய்ப்பு தர்றேன், இல்லை உனக்கு இந்த வாய்ப்பை நான் தர்றேன், பொறுமையாயிரு, நம்ம கட்சி வரலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த அனுபவமே யார்ட்டையுமே இல்லை. தான் முடிச்சது தான் இதுனா. அப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒரு காங்கிரஸ் இருந்து வந்தாலும் நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் நீ ஏன் என்னை வந்து இந்த கட்சிகளை சேர்க்கிற, அப்பயே நீ என்னை வந்து ஒதுக்கி விட்டுக்கலாம்ல. அவங்க கட்சியில இருக்கு, அவங்க வந்து மன்றத்துல இருந்தவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து முன்னிட்டு போறேன்னு சொன்னாங்க. இப்போ மாட்டு கட்சியில நீங்க வந்திருக்கீங்க, நீங்க வந்து காசு செலவு பண்றேன்றீங்க, தவறு கிடையாது, மக்களுக்காக சேவை செய்யறேன்றீங்க. ஆனா இருந்தாலும் வந்து காங்கிரஸ் வந்து வந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது எதுக்கு செயல்படும் சார்? காங்கிரஸ் இருந்து முன்னுரிமை எனக்கு கொடுக்கணும்னு சொல்ல, அறந்தாங்கி மக்களுக்கு நான் அறந்தாங்கி மண்ணின் மைந்தான், என்னை போன்ற அறந்தாங்கி மண்ணில் இருக்கிறவனுக்கு வாய்ப்பு கொடு. இன்னொரு தொகுதியில் உள்ளவன் இன்னொரு தொகுதியில் உள்ள ஆள் வந்து எப்படி வந்து எங்க மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு நலத்திட்ட உதவி செஞ்சிருக்காப்லையா, எப்படி செய்வாப்புல தெரியுமா? நம்மளை ஆர்கனைஸ் பண்ண சொல்லிவாப்புல, செலவு எல்லாம் நம்ம, போக்கஸ் அவங்க. ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே நம்ம வந்துட்டோம். தளபதி வந்து முதலாக விக்கிரவாண்டி மாநாடு போட்டோடனே மாநாட்டுக்கு நான் வந்து என்ட்ரி ஆகி நான் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பொதுச் செயலாளர்கிட்ட சொன்னேன். ஐயா, நான் ஏற்கனவே காங்கிரஸ்ல இருந்திருக்கிறேன், என்னை வந்து நீங்க என்ன கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிட்டு பயணியாற்ற பார்த்தோம், எல்லாத்தையும் வச்சோம். ஆமா, இந்த பாரு அவர்கிட்ட அப்ரோச் பண்ணியாச்சு. ஆனா வந்து மௌனமா இருந்தாரு, நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆமா 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 ஐயா, என் பேரை சொல்லணும் இல்ல, மக்களுக்கு சேவை செய்யணும். அது அறந்தாங்கி தொகுதியில ஒரு சிம்பிளா ஒரு காசு கொடுத்துருக்கீங்க. எங்க ஊர்ல ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டாப்ல, மணமேலூர் ஒன்றியத்துல ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டாப்ல. ஆக்சிடென்ட் ஆனா அங்க ஒன்றிய செயலாளர்லாம் சின்ன பசங்க, யாருக்கும் அனுபவம் இல்லை. உடனே வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் பேசணும் அப்படின்னா அந்த மாவட்டத்தில் யாரு ஒரு பெரிய ஆளா இருக்காங்களோ அவங்க தான் பேசினா தான் அவங்க கேட்பாங்க. அந்த கெப்பாசிட்டில இங்க யாருமே இல்லை. அப்ப இல்லாம இருக்க என்ன பண்ணு, அனுபவம் வாய்ந்த ஆளுகளை இங்க வந்து வைக்கணும். நான் இல்லை, என்ன மாதிரி ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க, ஏடிஎம்கேல இருந்து வந்திருக்காங்க, இன்னொரு பிசினஸ் மேன்ல இருந்து வந்திருக்காங்க, அமமுகல இருந்து இருக்காங்க. இப்ப என்ன மாதிரி உள்ளவங்களை அவங்கள வந்து ஒரு ஆளை வந்து பாரு அப்படின்னா தான் தொண்டர்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். எதுவுமே இல்லாம நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் அவர் பேசுறது என்ன, ஒன்றிய செயலாளர்கிட்ட பேசுவாங்க, அவர்கிட்ட இதுக்காக நான் வர முடியாது அப்படின்னு சொல்றது. எத்தனையோ இறப்பு நடந்தது, ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு, 325 நாள் 320 நாள் 2 வருஷம் ஆச்சு. ஒரு இறப்புக்கு வந்துருப்பாரு அதான் இதுல, இல்ல ஒரு மக்களுக்கு பிரச்சனை சொல்லி ஒரு போராட்டத்தில் கலந்துருப்பாரா? கலந்துருக்க மாட்டாப்புல. ஆனா ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா முதல் பேருக்கு தலைமையில் அவர் பேரை போடணும், ஃபுல்லா கட் அவுட் வைக்கணும். எத்தனை கட் அவுட் வச்சிருக்காங்க என்ன, இது அரசியல். அவர் இஸ்லாமிய வகுப்பை சேர்ந்தவர், அவர் இஸ்லாமியரா வந்துகிட்டு நான் ஒரு கிறிஸ்தவர், என்னையே கிறிஸ்தவரா இருந்துகிட்டு என்னையவே அவர் வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு தாட்ல ப்ராசஸில் பேசுறாரு. அது ஓப்பனா சொல்ல முடியாது, சொல்லணும்னா தளபதி கிட்ட வந்து அது ஓப்பனா ஒரு நாள் அதை இதை வந்து வெளியிடுறது மாதிரி வரும். சில விஷயங்கள் பணத்துக்காக வந்து பேசினாங்கன்னு சொல்லி, ஆனா வெளிப்படையாவே எல்லாம் சொன்னாங்க 5 கோடி கேட்கறாங்க, 2 கோடி செலவு பண்ணுவோம், அதுக்கப்புறம் 6 கோடி வந்து செலவு பண்ணணும்னு சொல்லி இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் உண்மையா? உண்மைதான் ஐயா. இந்த பாருங்க, நான் வந்து பொதுச் செயலாளர்கிட்ட எல்லாருக்குமே வந்து என்னுடைய ப்ரொஃபைலு எல்லாமே கேட்டு எவ்வளவு செலவு பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்க. 12லேருந்து 15 கோடி ரூபா வரைக்கும் என்னால் செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அது ஒரிஜினல் அவருக்கு நான் வந்து அவரை அனுப்பிச்சிட்டேன். இந்த பாருங்க, என்னுடைய சொந்த இது ப்ரொஃபைலு போட்டு அதுக்கப்புறம் இந்த பாருங்க லாஸ்ட் தேர்தல் செலவு என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். இது வந்து நான் வந்து போட்டேன். செலவு பண்ணுறது செலவு பண்ணாதது தளபதியோட இதில் நம்ம வந்து பண்ணணும்னு வச்சுக்கல. இல்லை அனுமதிக்காது, அப்படி அனுமதிக்காது. அந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியுமான்னு அவங்க கேட்டாங்க. நான் பண்ணுறதுக்கு இந்த தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட தகுதியை நான் சொன்னேன். சங்கீதா அவருடைய மனைவி அவங்களே திமுக தான் பேசினதா இன்னைய வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அப்படி நடக்கவே இல்லைங்கிறது
தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நாளைக்கு உங்களே அதெல்லாம் சொல்லுவாங்க. சார் காங்கிரஸ் காங்கிரஸ் நீங்க வேற காங்கிரஸ் ஐயா இல்ல இருந்ததுன்னா வந்துருங்க. அதான் நல்லா கேட்டுருங்க. 2 வருடமாக மக்கள் சேவை மட்டும்தான் நான் செஞ்சிருக்கேன். தமிழக வெற்றிகிறது தளபதி ஒரு பேருக்காக மட்டும்தான். என்னை எவ்வளவுதான் முட்டுக்கட்டையெல்லாம் போட்டாங்க. அந்த முட்டுக்கட்டைகள்லாம் அமைதி மட்டும்தான் காத்தேன். அமைதி மட்டும்தான் காத்தேன். இப்போ நான் என்னுடைய கோரிக்கை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு வேட்பாளரை நம்ம அறிவிக்க போறாங்க. மாவட்ட செயலாளரை பர்வேஸா அறிவிக்கணும். அவர் தொகுதியில் அவர் அறிவிக்கட்டார். அவர் என் தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்போ என் தொகுதியில் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? என்ன மாதிரி விருப்பமனு கொடுத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ விருப்பமனு கொடுத்தவங்க அத்தனை பேரை கூப்பிட்டுருக்கலாமே. இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அது மாதிரி எங்களை கூப்பிட்டுருந்தா நாங்கள் எங்களுக்கே ஒரு சூஸ் பண்ணி ஒரு ஆளை நியமிங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிருப்போமே, விட்டு கொடுத்துருவோமே. நீங்க சொல்றது உங்க மண்ணின் மைந்தர்ல ஒரு ஆள் வரணும். கொடுக்காதீங்க. எங்க தொகுதியில உள்ள ஆளுக்கு கொடுங்க. எங்க தொகுதியில உள்ள ஆளுக்கு கொடுக்கணும். மாவட்ட செயலாளருக்கு எப்படி கொடுக்க முடியும்? இவ்வளவு காசு செலவு பண்றீங்க, இவ்வளவு மக்களுக்காக உழைக்கிறீங்க. உங்களே வந்து விஜய் சாரை வந்து பார்க்க விடாம பண்றாங்க. விஜய் சாரே வந்து பார்க்காம இருக்காரு. அப்ப வந்து உங்களுக்கே இந்த நிலைமைனா சாதாரண மக்கள், கடற்கோடி மக்களுக்கு பிரச்சனை வந்தா அவர் வந்து நிப்பாரா, அவர் பாப்பாரா? அந்த விஷயத்தினாலதான் என்ன சொல்றேன், நான் வந்து தளபதி விக்ரவாண்டி மாநாட்டில் வரையிலே நான் வந்து கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் மாவட்ட செயலாளர் என்னை கூட்டி போய் விஜய் கிட்ட அறிமுகப்படுத்தல. ஏன் அறிமுகப்படுத்தல அப்படின்னா, அவரை மீறி என்னால் விஜயை பார்க்க முடியும். ஏன்னா நான் ஒரு இயக்குனர், நான் ஒரு தயாரிப்பாளர், நான் லயலா கல்லூரியில் இருந்தாலும் எல்லாருமே வந்து என்னை மீறி பார்க்க முடியும். ஆனா ஒரு மாவட்ட செயலாளர் நம்ம மீறி போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரியாதைக்காக இருந்தேன். அப்படி இருந்தா என்னைய இப்ப வந்து வேட்பாளரையும் நீ வந்து என் ஊர்ல என் தொகுதியிலே வந்து என் ஊர்ல காரணம் கொடுக்காம இன்னொரு மாவட்டத்துல உள்ள ஆளை வந்து நீ வந்து வேணும்னு, அதுவும் இவெல்லாம் இல்ல, புதுக்கோட்டை தான் நிக்கிறோம்னு பேரு. இப்ப என்னன்னா, இத நம்ம நிக்கலைன்னா பிரபு எப்படி கேட்டுருவாங்க, பிரபு தான் கொடுக்குற மாதிரி வந்துனேன், அப்ப நம்ம ஒரு தடை பண்ணணும், அப்ப நம்மளே நின்றுவோம் இங்க அப்படி நோக்கத்துக்கு பணம் கேட்காம கேட்கிறாரு. அதுக்கு ஆதாரம் மட்டும் இருக்கு. பணம் தான் கேட்கறாங்க. சினிமா பிரபலம் அவரோட பெரிய ஆளா இருக்கீங்க. 2 விஷயம் இருக்கு. 2 விஷயம் இருக்கு. 2 விஷயம் இருக்கு. அதாவது எப்படின்னா, அவங்க வந்து இன்னொரு தொகுதிக்கு நீங்க செலவு பண்ணணும் அப்படின்னா இன்னொரு தொகுதிக்கு நான் எதுக்கு செலவு பண்ணணும்? அதுக்கு எதுக்கு நான் செலவு பண்ணணும்? என் தொகுதிக்கு என் மக்களுக்கு தான் செலவு பண்ண முடியும். நான் இன்னொரு தொகுதிக்கு எதுக்கு செலவு பண்ணணும் கேட்கிறேன். இன்னொரு தொகுதி யாருன்னு தெரியாது. என் தொகுதி மக்களுக்கு தான் அந்த நலத்து தொகுதியில் நான் செய்ய முடியும். சார், உங்களுக்கு சீட்டு கிடைக்கலங்கிறது கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் நீங்க பேசுறீங்க. கன்ஃபார்ம்லாம் இல்ல. தளபதி வந்து இப்ப மாவட்ட செயலர் வந்து நேத்து முந்தானத்துல ஃபோன் பண்றாப்புல, உங்க பேரையும் நான் கொடுத்துருக்கேன், என் பேரும் இருக்கு, தளபதி யார் அறிவிச்சாலும் நம்ம வந்து செயல்படுவோம், நீங்க உடனே கிளம்பி வாங்க அப்படின்னாப்புல. நீங்க புதுக்கோட்டையில நீங்க நிக்கிறோம், நீங்க ஏன் அறந்தாங்கி வர்றீங்க அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்கிறேன். இல்ல தலைமை வந்து என்னை விருப்பப்பட்டு நிப்பாட்டுது. எந்த தலைமை நிப்பாட்டம்? இன்னொரு தொகுதி சம்பந்தம் இல்லாம வந்து பக்கத்துல அறந்தாங்கி பக்கத்துல இது இருக்கு, ஆலங்குடி இருக்கு, அதை கூட நம்ம சொன்னாலும் ஏத்துக்கலாம். புதுக்கோட்டைக்கு நிப்பாட்டுறது வந்து சாத்தியமில்லாத கூறு. அவர் அப்படி நம்மளை வந்து நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவோமோ, செஞ்சிருவோமோ, பண்ணிடுவோமோ அப்படிங்கிற நோக்கத்துல அப்படி தாசாப்படுத்துறாரு. அப்படி இல்ல, இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை வந்து தளபதி எடுக்கணும். இது எடுக்கல அப்படின்னா அறந்தாங்கி தொகுதியில சுயேட்சை வேட்பாளரை நின்று டெபாசிட் அவங்க இழப்பாங்க, அவங்களோட ஒரு ஓட்டு வாங்கி காப்பீங்க சவாலை நான் சார். என்ன அதாவது எப்படின்னா சார், அங்க வந்து ஃபோக்கஸ் மட்டும் தான் சார். கட் அவுட்ல யாரு பேனர் போடணும்? அவர் பாவம் தளபதி வந்து ரொம்ப நல்ல மனுஷன். அவர் வந்து என்ன விவரம் தெரியுதா, விவரம் தெரியாது இல்லை, ஃபோக்கஸ் மட்டும்தான். வேற எங்கேயாச்சும் வந்து போராட்டம், எங்கேயாச்சும் பொதுக்கூட்டம், அறந்தாங்கி தொழில் இது வரைக்கும் எங்கேயுமே ஒரு பொதுக்கூட்டம் நடத்தலாம் இது பண்ணோம்னு வரலாறே இல்லை. புதுக்கோட்டையில யார் சார், என்னதான் விஜய் சாருக்காக ஓட்டு போட்டாலும் சொந்த மண்ணுல யாரு நிக்கிறாங்களோ அவங்களையும் பார்த்துதான் ஓட்டு போடுவாங்க. என்னைக்குமே தெரிஞ்சுருங்க, ஒரு மாடால் ஓடி ஜெயிக்க முடியாது, இரட்டை மாடை தான் வண்டி ஓடி ஜெயிக்க முடியும். தளபதிக்காக இல்ல, அவர் முகத்துக்காக ஓட்டு உண்டு, ஆனா வெற்றி வாய்ப்பு சாத்தியக்கூறு இல்லை. வெற்றி வாய்ப்பு சாத்தியக்கூறு இல்லை. ஆமா, நீங்களும் ஒரு கிறிஸ்துவர், விஜய் ஏற்கனவே கிறிஸ்துவர். நாளைக்கு ஒருவேளை எலெக்ஷன் கொஞ்சம் இழுபறியா உங்களுக்கு 50 சீட் அவங்களுக்கு 100 சீட்
உங்களுக்கு 50 சீட்னு வந்ததுன்னா நாளைக்கு கூட்டணி அமைக்கிறப்ப பிஜேபி தான் பிரதானமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டா உங்கள்கிட்ட ஒரு வேலை நீங்க இவ்வளவு கிறிஸ்துவ இருக்கிறாங்களேன்ற எண்ணத்தினால விஜய் அவாய்ட் பண்றாரோ, அவரை சங்கம் அவாய்ட் பண்றாரோ? இல்ல அது வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கு. என்ன சந்தேகம் இருக்கு அப்படின்னா, இப்போ அவர் இருக்காங்கல்ல, லாட்ரி மார்டின் ஃபேமிலி இருக்குல்ல, அந்த லாட்ரி மார்டின் ஃபேமிலி எடுத்துக்கிறீங்க. அவங்க லீமா ரோஸ் மேடம் வந்து இது வரைக்கும் அவங்க அரசியல் இந்த ஐஜேக்கில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல போய் இப்போ வந்து லால்குடியில் சீட் வாங்கியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது ஒரு பையன் வந்து அங்கே பிஜேபியில் பாண்டிச்சேரியில் கூட்டணி. இங்கே ஆதவர்ஜனா வந்து கூட்டணி வர்றதெல்லாம் தடுத்தாரா தடுக்கலான்னு நமக்கு தெரியல. இவர் தனிமையில இருக்காரு. இது வந்து எங்களுக்கு சந்தேகத்தின் பேர்ல ஒரு இது இருக்கு. நிக்கிறாங்க. பையன் வந்து பிஜேபி கூட்டணி நிக்கிறாரு. பிஜேபி இவர் தாவேகா கூட்டணி நிக்கிறாரு. அப்ப இது வந்து என்னன்னா, இது வந்து ஒரு சந்தேகத்தின் பேர்ல இருக்கு. ஆனா வந்து சந்தேகம்னா எப்படின்னா, நம்ம வந்து நல்லா ஒரு என்னுடைய அரசியல்ல நான் இருந்தது சொல்றேன். சரியான விஷயமா இந்த அகல சந்தேகம் உங்களுக்கு? ஆமா. அதாவது எப்படின்னா சார், இங்க வந்து தமிழ்நாடு வந்து ஜாதியால் வந்து மக்கள் வந்து இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, மதத்தால இருக்காங்க. இங்க வந்து தமிழ் தேசியமா திராவிடமா அப்படின்னு ஒரு 2 போர் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப வந்து எல்லாருக்குமே தெரியும், தனிச்சு நின்னா நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிறது ஒரு சராசரி ஒரு பையனு கூட நமக்கு தெரியும். ஆனா தனிச்சு தளபதி நிக்கிறாரு, யாரும் கூட்டணிக்கு சேரல. அப்போ தனிச்சு நிக்கையில ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் என்ன செயல்பாடுகள் இருக்காங்க, தலைமை கழகத்தில் என்ன செயல்பாடு இருக்குன்னு தளபதி வந்து வாட்ச் பண்ணணும். இது தளபதிக்கு தெரியுமா தெரியாதுன்னு நான் என்னால் சொல்ல, அவருக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு இது இல்லை. பட் ஆனால் தளபதிக்கு நான் பர்சனலாக சொல்ல வேண்டியது என்னன்னு அப்படின்னா, உங்கள் பேரை எப்படி சொல்றது, உங்கள் பேரை வந்து கெடுக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துடக்கூடாது யாரு, அதை நீங்க கண்காணிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பணியாக வேண்டும். விஜய் சார் வந்து பெண்களை வந்து அவசரமா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஆமா, சரிங்களா, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு, பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கறாங்களா எடுக்கணும் செகண்டரி. ஆமா, ஆனா வந்து டிவில இருக்க நண்பர்கள் கமெண்ட்ஸ்ல போயிட்டு பெண்களை ரொம்ப ரொம்ப அவதூறா பேசுறாங்க. அதெல்லாம் ஏன் கண்டிக்க மாட்டீங்க? நீங்களும் ஒரு பொறுப்பாளரா இருக்கீங்க, மத்தவங்க பொறுப்பாளரா இருக்காங்க. அவங்க ஏன் இது ஒரு வார்த்தை கூட பெண்களை பத்தி பேசாதீங்க ஏன் எதுவும் சொல்ல மாட்டாங்க? ஆனா மத்தவங்க யாராவது வந்து அவங்க கட்சியில உருவாக்கி பேசிட்டா மட்டும் கொந்தளிக்கும் போது இதை வந்து உண்மையாவே வந்து ஒரு ஹியூமன் பீயா தளபதி வந்து ஸ்ட்ரிக்டா வந்து கண்டிக்கணும். தான் செய்தாலும், தான் பிள்ளைகள் செய்தாலும், மற்றவங்க செஞ்சாலும் தவறு தான் என்னை பொறுத்த வரல. அதுக்கு வந்து ஒருபோதும் வந்து இடம் கொடுக்க கூடாது. இப்போ வந்து வேற யாரும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள பொண்ணை வந்து வேற யாரும் பேசாலும் சரி, இல்லை வேற ஒருத்தங்க கட்சியில இருக்கிறவங்க வேற இதுல உள்ளவங்களை வந்து தமிழக வெற்றி கழகத்தில் பேசினாலும் அதுக்கு வந்து எந்த தலைவர்களுமே அதுக்கு வந்து இடம் கொடுக்க கூடாது. அப்படிதான் அது அவர் அது எங்களுக்கே புரியல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். எங்களுக்கே புரியல. அதே மாதிரி இப்போ உங்களை மாதிரி நிர்வாகிகள் ஏற்கனவே ஒரு லேடி நான் செலவு பண்ண சீட் கொடுக்கணும், காரெல்லாம் பண்ணிச்சு ஒரு வீட்டு வாசல. ஆமா ஆமா, இப்போ உங்களை மாதிரி நிர்வாகிகளையும் சந்திக்கிறார். நாளைக்கு இவர் ஒருவேளை எலெக்ட் ஆகி வந்தாருன்னா மக்களை சந்திப்பாரு. ஏன்னா நமக்கு முன்னாடி அனுபவம் இருக்கு. ஆமா, இதே மாதிரி சினிமாவில் நட்சத்திரமா வந்தவங்க அதுக்கப்புறம் பத்திரிகையை சந்திக்கிறது இல்லை, மக்களை சந்திக்கிறது இல்லைங்கிற முதல்வர்களையும் நம்ம பார்த்தோம். திருப்பியும் அந்த மாதிரி தமிழகத்துல கொடுக்கணும் இல்ல சார். அதாவது இப்ப விருப்ப மனு எல்லாருமே தாவேக்கால கொடுத்துருக்காங்க. இந்த விருப்ப மனு கொடுத்தாலும் ஒவ்வொரு தொகுதியில வந்து 10 பேரை கொடுத்தாலும் அந்த 10 பேரை கூப்பிட்டு யாரு பண்ணிக்கிறது, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, எப்படிப்பா உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறத ஏன் இவங்க பண்ண, அதுக்கு வந்து இவங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கையிலேயே இவங்க தான் வேட்பாளர் அறிவிச்சு போக வேண்டியதானே. எதுக்கு வந்து வேப்பப்பா நான் 10,000 ரூபாய் கட்டி விருப்ப மனு கொடுத்துருக்கேன், எதுக்கு இந்த 10,000 ரூபாய் கட்டி விருப்ப மனு கேட்குறீங்க? கேட்க வேண்டாம், நீங்க தான் நியமிச்சிட்டீங்களே. நீங்க வந்து நிப்பாட்டம் நியமிச்சாலு அப்ப எதுக்கு வெளியில வந்து போர்வைக்காக எதுக்கு வந்து நீங்க கண்துடைப்புக்காக எதுக்கு நீங்க போர்வை அது ஒண்ணு எதுக்காக பண்ணணும் யோசிச்சு பாருங்க. அரசியல்னா எல்லாருக்கும் சமம் அப்படிங்கிறதான். ஒரு கண்துடைப்புக்காக வந்து விருப்பமனு கொடுங்க அப்படி சொல்லிவிட்டு வேட்பாளர் அறிக்கையில அவங்களே செலக்ட் பண்ணி அவங்க மட்டும் விருப்பமனு எடுக்கிறதுக்கு ஏன் எல்லாரும் கட்ட சொல்றீங்க? ஆல்ரெடி அவங்களே செலக்ட் பண்ணி நீங்க பேமெண்ட் எடுக்க சொல்ல வேண்டியதானே. அதுதான் தெரியல. சரி, தாவேக்கால வந்து பேசுறவங்க வெளியே போறவங்க அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி பேசின பிறகு அகைன்ஸ்டா இது மாதிரி ஒரு விஷயம் வந்து பேசுறாங்க. அகைன்ஸ்டா என்னன்னா அவங்க பண்ற தப்பெல்லாம் வந்து சுட்டி காட்டும் போது தாவேக்கா நண்பர்கள் அவங்க
ஆமா ஆமா நிறைய பெண்கள் கூட வெளியே வந்தோடனே அவங்க வந்து அவதூறா பேசுறது. இப்போ உங்களுக்காக பேசினா நீங்க என்ன பதில் கொடுப்பீங்க? என்னைய பேசுனா என்னை பேசுறதுக்கு போறதுக்கு தயார். நான் என் சொந்த வருமானத்தில் என் சொந்த காசை செலவு பண்றீங்க. எவனும் என்னை விமர்சனம் பண்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. விமர்சனம் பண்ணணும், நான் தவறு செய்தால் விமர்சனம் பண்ணணும். அவங்க விமர்சனம் பண்ண மாட்டாங்க, அவங்க வீட்டுல பெண்கள் விமர்சனம் பண்றாங்க. அதாவது வேலை இல்லாதவன் வெட்டி போய் தான் விமர்சனம் பண்ணுவான். அதை வந்து எங்க தளபதி தான் பார்த்து சரி பண்ணணும். அதாவது சின்ன பசங்களை வந்து ஒவ்வொரு அதுதான் அனுபவமே சிறந்த ஆசான்னு சொல்லியிருக்காங்க. அனுபவமான ஆளுகளை ஒரு மாவட்ட செயலரை போட்டாலும் அவருக்கு பின்னாடி ஒரு 5 பேர் அனுபவமான ஆளுகளை போட்டு இவன் இப்படி பேசுறான் அப்படின்னா அதை வந்து உடனே பேசக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கான டீமை போட்டு குழுவை போட்டு பண்ணணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது மெயினான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இதுக்காக என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை. சில நாட்களுக்கு முன்பு தளபதி ஒரு அறிக்கை ஒன்று விட்டார். என்னன்னா, தேர்தல் குறிப்பீட்டுக்கு வந்து அறிக்கை விட்டார். அதுல வந்து எங்கள் மாவட்ட செயலர் பர்வேஸுடைய பேரும் இருந்துச்சு. அது மாதிரி அவருக்கு டி.கே. பிரபு அவருடைய பேர் இருந்துச்சு, காரைக்குடி டி.கே. பிரபுன்னு. அவங்களுக்குலாம் என்னங்க அனுபவம் தெரியும்? தேர்தல் அறிக்கைக்கு மக்களுக்கு செய்யற திட்டங்களுக்கு அவருக்கு என்ன அனுபவம் தெரியும்? அவருடைய வயசு என்ன, அவருடைய அனுபவம் என்ன? ஒரு ஐஏஎஸ் போடணும், ஒரு முன்னாள் நீதிபதியை போட்டிருக்கலாம், ஒரு முன்னாள் ஐபிஎஸ்ஐ போட்டிருக்கலாம், இல்ல முன்னாள் அமைச்சராக இருந்தவங்க அனுபவம் உள்ளவங்களை போட்டா மக்களுக்கு என்ன, அன்றாட மக்களுக்கு ஒரு சராசரி மக்களுக்கு குடிசையில் வரவங்களுக்கு என்ன தேவை, விவசாய மக்களுக்கு என்ன தேவை, மீனவர்களுக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த தேர்தல் அறிக்கையில அவரு எங்க மாவட்ட செயலர் என்ன அனுபவம் தெரியுது? இதுதான் சந்தேகத்தின் பேர்ல எங்களுக்கு இட ஆரம்பிக்குது. சீட்டு இல்ல, அப்படித்தான். நான் வந்து மக்களுக்கு தான் கொடுக்கணும், மக்களுக்கு தான் செலவு பண்ணி நான் எவ்வளவு சீட்டு கொடுத்தா நான் சீட்டு வாங்க. அதுக்கு ஏங்க நான் வந்து ஒரு சீட்டு 2 கோடி ரூபாய் கொடுத்து நான் வாங்குறதுக்கு அந்த 2 ரூபாய் மக்களுக்கு செலவு பண்ணி சுயேட்சா நின்று போயிடுவேன். அதுதான் சொல்றேன். அதுல இல்ல, நான் இப்ப டிவிக்கு சார்ந்து போகல. இப்ப நான் என்ன சொல்றேன், தளபதி வந்து நான் வந்து 2 வருஷம் அப்ப தளபதியோட பயணிச்சிருக்கேன். தளபதிக்காக நான் செலவழிக்கிறேன். என்னை கூட்டிட்டே போகல. இல்ல இல்ல, தளபதியோட வார்த்தைக்காக மக்களுக்கு சேவை பண்ணி பயணிச்சுட்டு இருக்கோம். மக்களுக்கு சேவை பண்ணி பயணிச்சுட்டு இருக்கோம். நமக்கு இது சரிப்பட்டு வராது, ஒதுங்கினது சரியா தூக்கணும். ஏன்னா இவரு இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா தவறா வழி நடத்தி தனக்கான சுயலாபம் தனக்கான உண்மையிலே அன்பு தலைவர் ரஜினிகாந்துக்கு வந்து ஒரு ராயல் சல்யூட் தான் நான் சொல்லுவேன். அவர் ஒரு நல்ல மனிதர், அவர் நமக்கு தந்தை மாதிரி உள்ளவர், அவர் எப்பொழுதும் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் நான் விமர்சனம் பண்ண இது இல்லை சார். கடைசி ஒரு கேள்வி சார், புதுக்கோட்டையில யார் நிக்க வைக்கிறாங்க? அதுக்கு ஏன் உங்க தொகுதியில அவர் மாறுறாரு? அதாவது புதுக்கோட்டையில அதாவது அவர் நிர்வாகிகள் எல்லாம் போட்டிருக்காப்புல. அந்த நிர்வாகிகள் எப்படி போட்டிருக்காப்புலன்னா, அவங்க அப்பா வந்து முன்னாள் ஏடிவிகளுடைய வர்த்தக இணை செயலாளர் இருக்காரு. அவருக்கு வந்து உதவியாளராக இருந்தவங்க எல்லாம் இணை செயலாளர், துணை செயலாளர் இப்படி போட்டுவிட்டு நம்மள மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து ஏன்னா அவரை மீறி யாரும் போயிடாத அளவுக்கு கட்டமைப்பு வச்சிருக்காரு. இல்லங்க, உங்க தொகுதிக்கு அவர் வர்றதுக்கு காரணம் என்ன? அந்த தொகுதியிலே நிக்கலாம்ல அவரு. அந்த தொகுதியில நிக்கலாம். அங்க வேற யாரும் அப்படி இல்ல, காசு வாங்கிட்டாங்க. அங்க வந்து சாட்டை தொகுதிக்கு 2 கோடி பேசுனது மாதிரி இப்ப வந்து விமர்சனம் வந்துச்சு. இப்ப என்கிட்ட வந்து இப்ப நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். நான் இன்னொரு தொகுதியெல்லாம் செலவு முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால இங்க பிரபு வந்து விட்டோம்னா இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரை தவிர வேற யாரும் ஜெயிக்க கூடாதுன்னு முதல்ல இருக்காப்புல. ஜெயிச்சா நம்மளை மிஞ்சி போயிடுவாங்க அப்படின்னு. அங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல என்னை நிப்பாட்டினால், தளபதி என்னை அறிவிச்சால் அங்க அதிக வாக்கு வித்தியாசத்துல நான் தான் வருவேன். சொல்லுங்க. சரி, லைலா கல்லூரி மாணவர்களா, அது வந்து என்னை பொறுத்தல அது வந்து பொய். அதே மாதிரி அந்த உங்க பர்வேஸ் சொன்னாரு சொல்லுங்க சார். புதுக்கோட்டையில உலகநாதன் ஒருத்தர் வந்திருக்கு. அடுத்து வந்து ஆலங்குடியில கந்தசாமி, அவர் ஒரு அட்வொகேட்டு. கந்தலகோட்டில சுப்பிரமணியன் சொல்லிட்டு, திருமணத்துல சிந்து ராமசாமின்னு ஒரு லேடி, அவங்க விராலிமலையில முருகேசன் ஒருத்தவங்க. இது வந்து உத்தேசப்பட்டியல்ல நீங்க சொன்னீங்க. இல்ல இல்ல, அப்படி எனக்கு வந்து தோணல. அப்படி தோணல. ரஜினி பேசுறாரு, அப்புறம் கட்சியில இருக்கிறவங்க அஜித் பேசுறாங்க, எல்லாமே வந்து அவங்களுடைய ஓட்டு வங்கியை குறைக்கிறவங்க. இல்ல, அவரை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. ரஜினிகாந்த் சாரை பத்திலாம் அப்படி பேசிக்க கூடாது. அவர் எங்கேயோ இருக்காரு, பேசுறத பேசக்கூடாது. ஆமா ஆமா ஆமா.
ஏடிஎம்கேல மாவட்ட வர்த்தக இணைச் செயலராக அவர் தந்தை இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அண்ணன் வந்து இப்போ மாணவரணி மாவட்ட செயலாளர் ஏதோ இருக்காப்புல, ஏடிஎம்கே இருக்காப்புல. அவர் வந்து நம்மள்ட்ட சொல்றாப்புல, அதாவது வயசை மீறி அவர் என்ன பண்றா, வயசுக்கு மீறின பேச்சு அவருக்கு. நம்ம இது வரைக்கும் வந்து தலைவரே தலைவரே அப்படின்னா தளபதிக்காக தான் தலைவர். அப்ப தளபதி தலைவர்னா இவரையும் தலைவர்னு கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ் தான் அவருக்கு. நான் என்ன சொல்றேன், ஒரு நல்ல மனிதர்களை, எல்லா மக்களையும் அனுசரிக்கக்கூடிய மக்களை, மனதார மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய ஆட்களை மட்டும்தான் மாவட்ட செயலாளராக போடணும் அப்படிங்கிறது. இப்ப வேட்பாளரா அறந்தாங்கி தொகுதியில அவரை நிப்பாட்டினாங்கன்னா அவர் டெபாசிட் காலி ஆவார். அதுல இருக்கு. இது வரைக்கும் நான் தான் வந்துகிட்டு இருந்தேன். இப்ப வந்து அவர் வர்றாப்புல. அவர் இப்ப உத்தேச பட்டியல்னா இப்ப நேத்து இன்னைக்கு. சார் நான் வந்து இந்த பேட்டிக்கு அப்புறம் அந்த கட்சியில இருக்கிறேங்க இல்ல, மக்கள் செல்வாக்கு உள்ளாள். ஆமா 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 அதுக்கான வேலைகள் மும்முரமா போயிட்டு இருக்கு. அதுக்கான வேலைகள் மும்முரமா நான் ஏற்பாடு. இல்ல மாவட்ட செயலாளரை அறிவிச்சால் இன்னும் என்னுடைய மண்ணில உள்ளவங்களை யாரை வேணுமோ அறிவிச்சால் தாவேகா தலைவர் யார் அறிவிக்கிறாரோ அதுக்கு பயணியாற்ற நான் தயாரா இருக்கிறேன். மாவட்ட செயலாளர் அறிவிச்சால் கண்டிப்பா சுயேட்சை வேட்பாளர் களம் காணுவேன். ஆமா விஜய் வந்து சார் முக ஸ்டாலின் அப்படியே காப்பி அடிக்கிறாரு. தளபதி அப்படிங்கிற பேரு முக ஸ்டாலினுக்கு தான் ஃபர்ஸ்ட் தளபதிங்கிற பேர் இருந்தது. அதே கொண்டு வந்தாரு. அடுத்து இப்ப முதல்வர் ஆகிறதுக்கு அவர் மாதிரியே ஆசைப்படுற மாதிரி தெரியுது. இதை எப்படி பாக்குறீங்க? அது சொல்ல விமர்சனம் இல்லை. அவரப்ப முதல்வராக இருந்தவரு, இவரப்ப இயக்குனராக தான் இருந்தாரு. இந்த ஆசை பேராசையா தெரியலையா அவரை பேர் ரசிகர்கள்? அது வந்து சொல்றதுக்கு எனக்கு இல்லை. அவர் முதல்வராக இருக்கணும்னு அவர் நிறைய பேர் தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. அது எங்கே போய் முடியும்னு தெரியல. அவர்தான் அவர் இன்னொரு சாரா சொல்றாங்க திரிஷாவைதான் முதல்வராக இருக்கிறதுக்காக ஒரு அரசியல். இல்ல அதுக்கு அது விமர்சனம் இருக்கா? வந்து வேட்பாளர் எல்லாருமே செலக்ட் பண்றாரா இல்ல வந்து அந்த இதுல இருக்கவங்க செலக்ட் பண்றாங்க? இல்ல அதாவது தளபதி விஜய் சாருக்கு வந்து இதெல்லாம் தெரியுமா தெரியலாம் தெரியல. கண்டிப்பா விஜய் சாருக்கு தெரிஞ்சிருந்தா அவருக்கு வந்து கண்டிப்பா எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டிருப்பாரு. அவங்க வந்து ஆல்ரெடி நியமிச்சிட்டாங்க, என்னைய நியமிச்சுட்டு தான் நான் உத்தேசப்பட்டேன். நான் வந்து சத்தியம் டிவிலாம் நான் எல்லாத்தையும் நான் தான் வருவேன், முதல்ல வருவேன். ஓகே சார். ரஜினிகாந்த் வந்து திமுக ஆதரவா செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சீமான் சாட்டை கொண்டவர்கள்லாம் வந்து இதை விடையும் கேவலமா வந்து தலைவர் ரஜினிகாந்த் விமர்சிச்சிருக்காங்க. எந்த தொடர்பு எதுவுமே கொடுக்கல. ஆனா ஆதரவர்களை பொறுத்தவர்களுக்கு காலம் பத்தி சொல்லுங்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? இல்ல அது வந்து தெரியல. அதை பத்தி விமர்சனமா தொடர்ந்து போறேன். சார் சுயேட்சையா நீங்க வெற்றி பெற வாழ்த்துங்க. நன்றி.